தளபதி வாழ்க ப்ரோ. படம் எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறீங்களா? படத்துக்கு முன்னாடி போகும்போதே சொல்றேன், தளபதியோட கடைசி படம் தரமா இருக்கும். இனிமே யாருமே இல்லை, நாங்க மட்டும்தான். ஜனநாயகன் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு படமா இந்த படம் இருக்கு. காரணம் என்னன்னா, அவர் இது வரைக்கும் ஒரு நடிகராக பார்த்துட்டோம், இப்போ அரசியல் தலைவராக பார்க்குறோம். அந்த நடிகரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் முத பார்த்த படம் குருவி. என்னோட லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு படம் குருவி படம். அது அட்டர் ஃப்ளாப்பு அப்படி இப்படி சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு பிடிச்ச படம், நான் ரசித்து பார்த்த படம். அந்த படத்துக்கு அப்புறம் மறக்க முடியாத படமாக இந்த ஜனநாயகன் இருக்குது அப்படின்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. காலேஜ் அவர்லாம் பார்த்திங்கன்னா, படம் விஜய் அண்ணா படம் ரிலீஸ் ஆச்சுன்னா காலேஜ்லாம் கட் அடிச்சுட்டு எப்படியாச்சும் ஒரு வாட்டியாச்சும் விஜய் அண்ணா படம் பார்த்துடணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு நாங்கள்லாம் படம் பார்ப்போம். அந்த லைஃப் மீண்டும் வருமா அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆடியன்ஸ் எல்லாமே. அதேமாதிரி பார்த்திங்கன்னா தெரியும், இந்த பேனர் கட் அவுட்லாம் சுற்றி இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா மீண்டும் இதுமாரி ஒரு நிகழ்வு லைஃப்பில் எப்போவுமே நடக்காது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்தமாரி ஒரு நிகழ்வுலாம் பார்க்க நம்மளுக்கு ஒரு திருவிழா மாரி இருக்கும். விஜய் அண்ணா படம் ரிலீஸ் ஆச்சுன்னா மிகப்பெரிய ஒரு திருவிழா மாரி இருக்கும். ஆனால் இப்போ ரொம்ப மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதேமாரி இப்போ இந்த படம் முடிச்சுட்டு போகும்போது எல்லாருமே பார்த்திங்கன்னா அழுதுகிட்டு தான் வெளியே போனாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இந்த படம் அவங்க லைஃப்பில் மீண்டும் விஜய் அண்ணாவே நம்ம பார்க்க மாட்டோம் அப்படின்ற மாரி அவங்க மனசு ரொம்ப பாரமாக வெளியே கடந்து போனாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் விஜய் அண்ணா இப்படி பண்ணார் அப்படின்னு தெரியல. எம்ஜிஆர் கூட பார்த்திங்கன்னா அரசியல் பண்ணிக்கிட்டே மக்களுக்கு நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சுக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி இவரும் அதே இதுலேயே பண்ணலாம். ஆனால் ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த படம் அதுக்கு முன்னாடியே லீக் ஆகிடுச்சு. லீக் ஆன படத்துக்கு அதிகமாக யாருமே வரமாட்டாங்க. கொஞ்சம் அப்படி தான் நினச்சி இந்த படத்தையும் இது பண்ணாங்க. ஏகப்பட்ட தடை இருந்துச்சு. அந்த தடையெல்லாம் தாண்டி இந்த படம் இப்போ வந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய போகிற ஒரு படமாக இது கண்டிப்பாக இந்த படம் இருக்க போகுது. மக்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் ரொம்ப அதிகமான வசூல் கண்டிப்பாக எடுக்கும். எல்லாரும் குடும்பத்தோடு தியேட்டரில் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா கடைசி படம் அப்படின்றதால மக்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு படமாக இந்த படம் இருக்கும் அப்படின்றது தெரியும். எங்களுக்கு எல்லாருக்குமே வேதனையாக இருக்குது. விஜய் அண்ணாக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு தான், அண்ணா தயவுசெய்து ஒரு வாட்டியாச்சு ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு படத்தில் அட்லீஸ்ட் ஒரு கேமியோ ரோலாச்சும் பண்ணுங்கள். மக்களுக்கு உங்களை பார்க்கணுன்னு ஒரு ஆர்வத்தில் இருக்காங்க. அதனால் தயவுசெய்து மீண்டும் படத்துக்கு நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் என்னோட ஆசை. எதிர்பார்க்குறோம். நீங்கள் மீண்டும் சினிமாவில் வருவீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம்.